வந்திருந்து மணமக்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் வந்திருக்கும் நம்ம எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். Good evening, ladies and gentlemen. The prince and princess of today's function are entering into the hall. Please let us all stand up, clap and welcome them. Let's all clap and welcome the newly married couple. Congratulations, Belvi and Shiny. Please be seated. Thank you. Marriage is the fusion of two hearts, harmony of two souls, and the union of two families. It is the eternal commitments of two people made to believe in and understand each other and truly love one another. Dear ladies and gentlemen, we all have gathered here to celebrate the wedding reception of Mr. Belvin and Shiny. Now, let me call Reverend Martin to give the opening prayer. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல தலை தாழ்த்தி கண்களை மூடி இந்த நல்ல வரவேற்பு நிகழ்விலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து அருமையான மணமக்களை ஆசீர்வதிக்கவும் வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கவும் நாம் ஜெபிப்போம். அன்பு பரலோக தகப்பனே, இந்த நல்ல மகிழ்ச்சியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி அவர்களை கணவனும் மனைவியுமாய் இணைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அதே போல பெல்வினையும் ஷைனியையும் ஆண்டவர் நீங்கள் தெரிந்தெடுத்து இந்த நாளில் ஆலயத்தில் அருமையான உடைய பிள்ளைகளை குடும்பமாக்கி நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இவர்களுடைய இந்த திருமண வரவேற்பு நிகழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கானாவூர் திருமண வீட்டிலே பிரசனத்தை தந்த ஆண்டவர், நிறைவை தந்த ஆண்டவர், இந்த நிகழ்விலும் உம்முடைய பிரசனத்தையும் அருளின் மாறியாய் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நிறைவான கிருபையும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அருமையான மணமக்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. மணமக்களை வாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்த்துகிற வாழ்த்துக்கள் எல்லாம் இயேசுவின் ஆசீர்வாதமாய் இந்த பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும். எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்விலே பங்கு பெறவும், மகிழ்ச்சியோடு தங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து செல்லும் கர்த்தர் கிருபை தாரும். தொடக்கம் முதல் நிறைவு வரை உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you, Pastor. You all of you know about Belvin and Shiny. Even then, I want to give a small info about them. First of all, let me introduce Shiny's parent, Mr. Christopher Selvaraj and Mrs. Glory Christopher. Both are retired KV teachers, and her brother Prince Sanvel is an engineer. And I am Shiny's Chitti. Now Shiny's Chittappa will introduce the groom's parents. மணமகனின் பெற்றோர் மிஸ்டர் அன்பு தாயார் மிஸ்ஸஸ் அன்பு விஜயராணி, ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர், கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். மணமகனின் தகப்பனார் மிஸ்டர் ஜெய்சிங், அக்கௌண்டன்ட் இன் ஹைடெக் கம்பெனி. மணமகனின் சகோதரி சிஸ்டர் லின்சி, எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவது. Okay, good cake cutting.
Cake cutting is a symbol of newly married life, which the couple Belvin and Shiny are going to start from today. So let us invite Shiny's parent and Belvin's parent to join with the newly married couple to slice the beautiful cake and share among yourselves. Please. The bride and groom are going to exchange the garlands. Now, Bible reading by Mr. Paul Christopher. இந்த திருமண வரவேற்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி சங்கீதம் 37 வார்த்தைகள் 4, 5, 6. சங்கீதம் 37 வார்த்தைகள் 4, 5, 6.
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் என்பதே. ஆமென். Now greetings by the President. ஒரு 3 நிமிடத்தில் என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே இல்வாழ்க்கையை இணைந்திருக்கின்ற செல்வி திருமதி ஷைனி அவர்களை எம்ஐ நகர் விவசாயிகள் சார்பாக மற்றும் செயலர் பொருளர் மற்றும் உங்களின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். செல்வி என்று சொன்னால் கிரியேட்டிவ் மைண்ட், சோபியா என்று சொன்னால் இஷ்டம். கிரியேட்டிவ் மைண்ட் அண்ட் இஷ்டம் இரண்டும் இந்த தருணத்திலே ஆண்டவர் இணைத்திருக்கிறார். வாசித்த திருமறை பகிர்வு மூலமாக அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை மகிழ்ச்சி கொண்டு அது மாத்திரமல்ல அவரது வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரையே நம்பிருந்து வாழ்க்கின்ற போது ஆண்டவர் அவர் சார்ந்தே செயலாற்றுவார் என்பதை இந்த திருமலை சொல்கிறது. ஆகையால் கேட்ட இறைவாசல் மூலமாக கொடுத்த வாசல் மூலமாக வாழ்க்கை மூலமாக வாழ்ந்து அவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்வதாக அவை நாம் செலுத்து இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். துறையோடும் கண்களை மூடி சென்றிருப்போம். சகலத்தை தனது சமயத்திலே நேர்த்தியாக செய்கிற ஆண்டவரே, இந்த நேரத்திலே திரு பெண்வி திருமதி சோபியா இவர்கள் இருவரையும் உருவாக்கிலே நீ திருத்ததன்படி இருந்திருக்கு. அவர்கள் திருமணம் வாழ்விலே கொடுத்த வாக்கு மூலமாக கேட்ட இடைவாக்கு மூலமாக இப்பொழுது வாசித்த திருமறை பகுதி மூலமாக தங்களது வாழ்வை அமைத்துக் கொண்டு உம்மிடத்திலிருந்து ஆசிரியத்தை பெற்றுக் கொடுத்து திரும்பியாக கொண்டாடுகிறோம். காரியத்தை அனைத்து இடத்தில் கொடுத்துவிட்டு முழு நம்பிக்கையோடு இந்த சாதத்தில் இருந்து வெற்றி ஆண்டவர் எதை செய்தாலும் உங்களை மனதில் கொண்டு ஒவ்வொரு காலத்தை செய்கிற போது அந்த காலத்தை வெற்றி ஆண்டவர் நீதாமே அவருடைய புத்தகங்களையும் நிறுவனங்களுடைய பெற்றோர்கள், உடற்பிறப்புகள், வந்திருக்கிற உறவுகள், நட்பிற்காக வந்திருக்கிறார்கள், விசுவாசங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் நீ ஆசிரியர் தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்வில் இயற்கை சேர்க்கை காரியங்களை சாதகமாக தலைமைக்கு அனுப்பிக்கிறோம். இன்னும் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வு இறைவன் இயேசு வழியாக இருக்கிறாவே. ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய பரிசுத்த அவர்களுக்கு சமாதானம் உயர்த்துவோம். நாம் அனைவரோடு வாழ்க்கையிலே இணைக்கப்பட்டிருக்கின்ற திரு பெல்வின் திரு சோபியாவும் அவருடைய பெற்றோர் உடன்பிறப்புகளுடைய இந்த புத்தகங்களை பாராட்டு. ஆமென். Now vote of thanks by Mr. Belvin. கர்த்தருடைய பிரசனத்தில் ஸ்தோத்திரப்படுவதாக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒரு சின்ன 2 நிமிஷம் தான், ஆல்ரெடி லேட் ஆச்சுன்னு தெரியும், சாரி கோச்சிக்காதீங்க. 2 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். சில பேருக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. முக்கியமாக என்னுடைய மனைவி ஷைனிக்கு முதலாவது நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா முதலாவது அவருடைய எஃபர்ட்ஸ், அதாவது ஒரு காரியமும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து ஒவ்வொரு பிளானிங் எங்களோட வீட்டு 2 வீடும் என்னென்ன பிளான் பண்ணுறோம் அந்த ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு காரியமும் அவள் வந்து டிசைட் பண்ணதை கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் அவள் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கா, எனக்கே நிறைய தெரியும். ஸோ அவளுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக என்னுடைய மாமா அத்தை அவங்க 2 பேருக்கும் இந்த மேரேஜ் முழுவதும் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் அழகாக நேர்த்தியாக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு எல்லாவற்றும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாமாக்காகவும் அத்தைக்காகவும் இரண்டாவது நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது பிரின்ஸ் பிரின்ஸ்க்கு முக்கியமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அவனும் அநேக காரியங்களில் என்கேஜ்மெண்ட் டைமில் கூட தூங்கவே இல்லைன்னு கூட சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நேற்று. ஸோ அநேக காரியங்களில் பிரின்ஸ் வந்து அயராது உழைத்து எங்களுடைய திருமணத்துக்கு நன்றாக நடைபெறணுன்றதை சொல்லி ஒவ்வொரு காரியமும் செஞ்சிருக்காரு. அதுக்காக பிரின்ஸாகவும் மனமார்ந்த நன்றி. அடுத்து என்னுடைய குடும்பத்துக்காகவும் அப்பா அம்மாக்காக சில இடத்துல சொல்லியிருப்பாங்க, அவங்க பையன் வந்து
எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல நல்லதுக்கு சொல்லணும், எந்த இடத்துல கெட்டதுக்கு நிறுத்தணும் அப்படின்ற ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த இடத்துல விடணும், எந்த இடத்துல பிடிக்கணும். அந்த மாதிரி என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து என்னை கரெக்டான நேரத்தில் விடுறதையும் கரெக்டான நேரத்தில் பிடிக்கிறதையும் அதே இடத்துல என்னை வந்து அழகாக வளர்த்து வந்திருக்காங்க. அநேகர் எனக்கு தெரியாது, அநேகர் எனக்கு முன்னாடி இருந்து சொல்லி தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்காக என்னோட அப்பா அம்மாவுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் லின்சி தங்கச்சிங்க, அவளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்ன சொல்லணும்னா எனக்கு சொல்றது வார்த்தையே இல்லை, ஏன்னா அவருடைய ஹார்ட் ஒர்க் சொல்லலாம். ஸோ எல்லா காரியத்திலையும் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நான் எப்படி அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் என்னோட தூணாக, என் குடும்பத்துக்கு தூண்னே சொல்லலாம். ஸோ எங்கள் அப்பா அம்மா ஏதாவது டிசைட் பண்ணாலும் சரி, நான் ஏதாவது டிசைட் பண்ணாலும் சரி, இவரை கேட்காம நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். மேரேஜ்க்கும் சரி, மேரேஜ்க்கு மேனேஜர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக இவ்வளோ நேரம் உங்களை காக்க வச்சதுக்கு சாரி அண்ட் பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் எங்களுக்காக எங்களுடைய நேரத்தை செலவிட்டாலும் நாங்கள் வந்து பொறுமையாக எங்கள் காத்திருந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, ஷைனியோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, என்னோட ஆஃபீஸ் மேட்ஸ், ஷைனியோட ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஷைனி சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். The special thanks by Chinese father, Mr. Christopher Selvagan. Next, all the people can come and greet the couple. Good evening, everybody. On behalf of both the families, I express my sincere thanks to each and every one of you who assembled here, especially my students, parents, relatives, and my friends. I really highly grateful to each and every one of you to come and grace this occasion. Kindly have the dinner and bless the couple, and thank you so much for your arrival. Thank you.